வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் மீண்டும் உற்சாக மோடுக்கு திரும்பி இருப்பாங்க. காரணம், கடந்த 2-3 மாதங்களாக அவங்க பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் மோட்ல இருந்தாங்க. ஒரு பக்கம் தேர்தல், அந்த பரப்புரை, அந்த பரபரப்பு. இன்னொரு பக்கம் இந்த மே 4க்கு பிறகு இந்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த ஒரு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலை, ஒரு மோசமான ஒரு நிலை. அதனை தொடர்ந்து ரஜினி அவர்கள் தவறான காரணங்களுக்காக தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டது. தவறான காரணங்களுக்கான இந்த முதலமைச்சரா விஜய் வந்தது. அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு சூழல் ரஜினிக்கு வந்தது. இது பத்தி எல்லாம் அவங்க ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கொடூரமான நிலை நமக்கு ஏற்பட்டுருச்சு அப்படியெல்லாம் அவங்க வருத்தத்துல இருந்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னா, நம்ம தலைவர் வந்திருக்க வேண்டியது, அவர் நினைச்சிருந்தா எப்பயோ வந்திருக்கலாம், அவர் விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான வருத்தம், ஆதங்கம் இதெல்லாம் எல்லாருக்குமே இருந்தது. ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் வராம போயிட்டாரு என்ற ஆதங்கம், இன்னொரு பக்கம் இவெல்லாம் வந்துட்டாரு, நம்மளால வந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோபம், வருத்தம் இதெல்லாமே அவங்களுக்கு எல்லாம் இருந்தது. இதுல ஜெயிலர் ரிலீஸ், 173 படம் வருமா, எப்போ ஸ்டார்ட் ஆகும், அல்லது ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தோட அப்டேட் என்ன, இத பத்தி எல்லாம் கூட அவங்க பேச மறந்துட்டாங்க. அது அப்படியே டோட்டலாவே விட்டுட்டாங்க. நம்ம தான் அப்பப்போ வீடியோவா போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி இன்று அவருடைய 173வது படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற 173வது படம் குறித்த ஒரு மொத்த அப்டேட்டை இன்னைக்கு விட்டுட்டாங்க. வட்டி மூலமா சேர்த்து மொத்தமா இன்னைக்கு விட்டுருக்காங்க. அதுவும் படத்தின் பூஜையுடன் இந்த அப்டேட் வந்திருக்கு. அதுல இந்த படத்துக்கு தலைப்பு தர்மன் அப்படின்னு வச்சிருக்காங்க. தர்மன் அப்படிங்கிறது ரஜினிக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு தலைப்பு, அவருக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு தலைப்பு. ஏற்கனவே தர்மதுரை அப்படின்னு அவர் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல அவருக்கு பேரு தர்மன் தான். தர்மான்னு சொல்லிட்டு அந்த மது, எம்.எஸ். மது, அவருக்கு அப்பா நடிச்சிருக்கிற எம்.எஸ். மது, அவர் கூப்பிடுற அந்த விதம் இருக்கு பாருங்க, நம்ம மனசுக்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கு. அது தர்மா, நீ பாம்புக்கு பால் வாக்குறடா அப்படின்னு சொல்ற அந்த காட்சி எல்லாம் நமக்கு அவ்வளவு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான காட்சிகள். அந்த தலைப்பை வைக்கும் போது அத்தனை ரஜினி ரசிகர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு. நிறைவா ஃபீல் பண்றாங்க அவ்வளவு பேர். நான் இந்த தலைப்பு அறிவிச்சு ஒரு 10 பேர் என்கிட்ட பேசினாங்க. இந்த 10 பேருக்கும் நான் சொன்ன அந்த உணர்வு இருந்தது. அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப நிறைவு, ஹாப்பியா இருக்கு சார், ரொம்ப நிறைவா இருக்கு, தலைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. இது போன முந்தா நாள் வரைக்கும் இதுல பல வாய்கள் தங்களுக்கு பிடித்த நடிகரான ரஜினியை பத்தியே எதிர்மறையா பேசினாங்க. ஏன்னா, போங்க சார், தலைவர் இதை கோட்டை விட்டுட்டாரு, போங்க சார், யார் யாரோ அங்க உட்கார்ந்து இருக்காங்க, இவர் இப்படி விட்டுட்டாரு, மு.க. ஸ்டாலினாவது சப்போர்ட் பண்ணிருக்கலாம், வெளிப்படையா மு.க. ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கலாம், இவர் பாருங்க விட்டுட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு தலைவா சூப்பர் அப்படின்னு திரும்ப அந்த மோடுக்கு மாறிட்டாங்க. அதுதான் ரஜினி அவர்களுடைய மேஜிக். ரஜினிக்கே உரிய சிறப்புன்றது என்னன்னா, இந்த மாதிரியான வாய்களை எல்லாம் கூட தன்னை பற்றி மீண்டும் புகழ்ந்து மீண்டும் உயர்வாக பேச வைக்கும் அப்படிங்கறத அவருடைய சிறப்பு. அது காரணம் என்னன்னா, அவருடைய குணம் அப்படி, அவருடைய இயல்பு அப்படி. நிஜத்திலும் திரையிலும் நிஜத்திலும் அவருடைய அந்த கேரக்டருங்கிறது அந்த அந்த அவ்வளவு நேர்மையானது. அதனுடைய கூட அந்த நேர்மை தான் மக்களை இப்படி பேச வைக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த படம் இயக்குபவர் அஸ்வத் மாரிமுத்து. முக்கியமான மேட்டரை நம்ம பேசாம இருக்கோம். அஸ்வத் மாரிமுத்து தான் படத்துக்கு டைரக்டர். அவர் 3வது இயக்குனர் இந்த படத்துக்குன்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதுல ரஜினி அவர்கள் சொல்றாரு, அஸ்வத் மாரிமுத்து 4வது இயக்குனர். ஏற்கனவே 3 டைரக்டர்ஸ் இதுல வந்துட்டாங்க. முதல் டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார், இது செட் ஆகல. 2வது டைரக்டர் சுந்தர் சி, அவர் செட் ஆகாம போனதுக்கு காரணம் அவருக்கு ஏற்கனவே கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, அதனால செட் ஆகல. 3வதா சிபி சக்கரவர்த்தி வந்தாரு. அவர் சொன்ன கதை ரொம்ப சென்சிட்டிவான கதை. அது அணு ஆயுதம் தொடர்பான ஒரு கதை. அதனால நியூக்ளியர் வெப்பன்ஸ், நிறைய நாடுகளுக்கு பயணம் ஆகணும், ரொம்ப டைம் இருக்கிற ஒரு கதைங்கிறதுனால அது அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். இது ஒரு டாக்டர் வர்றாரு, டெட்லி டாக்டர். இதுல அவரு
அந்த போஸ்டர் பத்தி எல்லாம் அப்புறம் சொல்றேன். சோ அதனால வந்து இதை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி விளக்கம் சொல்லியிருந்தா நீங்க கேட்டிருப்பீங்க. சோ சிபி சக்கரவர்த்தி ஏன் அவரை வேணான்றதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. அந்த தெலுங்கு பட கமிட்மெண்ட் ஒரு காரணம். ஆனா அதை சொல்லி அவரை சங்கடப்படுத்த ரஜினி விரும்பல. அதுதான் ரஜினியுடைய மேன்மைங்க. இதை சொல்லி ஒரு இளம் இயக்குனரை சங்கடப்படுத்த விரும்பாம, கதை நல்ல கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டிய ஒரு கதை, நிறைய டைம் எடுக்கிற கதைங்கிறதுனால இப்ப வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த படம் கமலுக்கு பண்ண வேண்டிய படம் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல பண்ணி அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாத. அவங்க டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொங்கல் 2027 ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்குள்ள பண்ணணும்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு கதை இருக்கணும். இப்போ ஆப்கானிஸ்தான், அஜர்பைஜான் அந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாம் சுத்தி ஒரு கதையை எடுக்கணும்னு சொன்னா அதுக்கேத்த டைம் வேணும் இல்லையா? அது அப்புறமா கூட எடுத்துக்கலாம். சோ அப்புறமாவும் ஒரு படம் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதனால இந்த படம் எப்படி அமைஞ்சதுங்கிறத ரஜினி விளக்கமா சொன்னாரு. நான் ரஜினி பேசுறத பத்தி தனியா ஒரு வீடியோ தரேன். அதே போல இந்த படத்தினுடைய போஸ்டர் பார்த்தா ரொம்ப நிறைவா இருந்தது. ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. ரஜினி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டெட்லி டாக்டரா அந்த போஸ்ட் கொடுத்திருந்தாரு. கையில வந்து ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற அந்த கத்தி, அவர் ஷூ, அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஷூ, அந்த ஷூக்கு கீழே வந்து ஒரு டெட் பாடி, ஒருத்தனை வந்து அவரு அந்த கத்தியால அந்த ஆபரேஷன்ல இது வேற ஒரு ஆபரேஷனை முடிச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி அவருக்கே உரிய வில்லத்தனமான சிரிப்போட சிரிச்சுட்டு பாக்குற மாதிரியான ஒரு போஸ்டர் டாக்டர் கொட்டோட இருப்பாரு. ரஜினி டாக்டரா நடிச்சு ரொம்ப காலமாச்சு. அவர் கடைசியா எனக்கு தெரிஞ்சு அவர் டாக்டரா நடிச்சது 1000 ஜென்மங்கள் அந்த படத்துலதான் அவரு டாக்டரா வருவாரு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் சிகப்பு மனிதன்ல ஒரு சீன்ல மட்டும் டாக்டரா வருவாரு. மத்தபடி அவரு டாக்டரா நடிச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தா எனக்கு வேற எந்த படமும் நினைவு இல்லை. உங்களுக்கு நினைவு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா இது வந்து ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் அப்படிங்கறது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா பார்த்து பார்த்து கதையை வந்து தேர்வு பண்ணியிருக்காரு. தன் நண்பனுக்காக நடிக்கிற படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறணும். ஒரு குறுகிய காலத்துல இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணி ஆக வேண்டி இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்து இந்த கதையை வந்து அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. அதை அவர் பேசும்போது நம்மால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ இந்த தர்மன் அந்த திரைப்படம் வந்து இந்த முதல் நாளே வந்து பேசு பொருளா மாறி போச்சு. மொத்த ஊடகங்களையும் பேச வைக்கிற ஒரு விஷயமாக தர்மன், அதே போல ரஜினியுடைய பேச்சு, கமல் பேச்சு, இது எல்லாமே வந்து மாறி இருந்தது. இன்னைக்கு படத்தோட பூஜை. நாளை வந்து படப்பிடிப்பு தொடங்க போகுது. இது ஆக்சுவலா ஏப்ரல் மாசம் தொடங்கவிருந்த படப்பிடிப்பு தேர்தல் காரணமா தள்ளி போச்சு. அப்புறம் படத்தினுடைய இயக்குனர் மாறிட்டாருன்னு சொன்னதுனால இன்னும் தள்ளி போச்சு. எல்லாமே வந்து ஃபைனலைஸ் ஆகி வர்றதுக்கு 1 மாத காலம், 1.5 மாத காலம் வந்து தேவைப்பட்டிருக்கு. இந்த 1.5 மாசத்துக்குள்ள ஸ்கிரிப்ட் மாறி இருக்கு, டைரக்டர் மாறி இருக்காங்க. எல்லாம் முடிந்து இன்று பூஜை, நாளை வந்து படப்பிடிப்பு தொடங்க போறாங்க. ஒரே கட்டமாக வந்து பெரும்பாலான காட்சிகளை வந்து முடிக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிந்து இந்த படத்தை வந்து அவங்க அக்டோபர் அல்லது நவம்பருக்குள்ள முடிச்சாகணும். அக்டோபர் மாசம் படப்பிடிப்பு முடிச்சிருவாங்க. அடுத்த 2 மாதங்களுக்குள் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதே போல விளம்பரம், இது எல்லாமே வந்து வேக வேகமாக நடந்தா தான் வந்து ஜனவரி 14 அன்னைக்கு இந்த படம் திரையை தொடும். அதனால வந்து இது ஒரு ரஜினி இது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பண்ணிருப்பாரு. இந்த படம் வந்து அவர் 80கள் 90கள் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட்ல பண்ண போற படமாக நமக்கு தெரியுது. ஸோ தர்மன் தலைவர் 173 வந்து தர்மன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. படத்தினுடைய கூடுதல் விவரங்களுக்காக வந்து காத்திருங்கள். ஒவ்வொரு அப்டேட்டையும் வந்து நான் உடனுக்குடன் உங்களுக்கு தரேன்.